மழைக்காலம் வந்தாலே இந்த ஆடு மாடு வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மழை பெஞ்சுன்னா நசு ஆடு மாடு மேயாது. அதுவும் இந்த கொட்டையை சுத்தம் பண்ணணும். அது கோமியம் சாணி எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கோம். அள்ளுனாலும் காயவே காயாது. அந்த கொட்டை ஈரமாகவே இருக்கும். அது மாட்டுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். இந்த கணேச பயப்பில் குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. நைட்டு முழுக்க என்ன பண்ணுங்க, வைக்க நிறைய போட்டால் சாப்பிட்டுட்டு இருக்குமேனு போட்டால் இவ்வளோ வைக்கல மிரிச்சு வீணாக்கி வச்சுருக்கோம். என்னன்னா தின்னது போக மிச்சம் இருக்கிற வைக்கல எல்லாத்தையும் பரப்பி அது மேலே நம்ம பெட்ஷீட்டு போட்டு படுக்கிற போல் அதுங்க படுத்து கிடக்குதுங்க. நேற்று மதியானம் 2 மணிக்கு மேலே மழை சுத்தமாக நின்றுடுச்சு. அப்பப்போ சாரல் மழை கொஞ்சம் சிலுசிலுன்னு பெஞ்சுது. ஆட்டு மாட்டெல்லாம் ஆத்தங்கரையில் மேய்ச்சலில் விட்டுட்டு கட்டுத்தெறி கொட்டை எல்லாத்தையுமே பத்தமாக அள்ளி குப்பை குழியில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா மழை விட்டதுமே முதல் வேலையாக இருந்த துணிமணி எல்லாத்தையுமே துவச்சி காய போட்டாச்சு. டேங்க்லையும் தண்ணி ஆகிப்போச்சு. மோட்டர் கரண்ட் இருக்கும் போதே டேங்க்லையும் தண்ணி பிடிச்சிப்போம். அப்புறம் வீட்டுக்கும் தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. ஏன்னா எப்போ கரண்ட் நிற்கணும் நமக்கு தெரியாதுல்ல. இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு சாயந்தரம் 4 மணி ஆயிடுச்சு. சொன்னால் திட்டக்கூடாது, சொல்லாமே இருக்க முடியல. நல்லா குளிர் நேரம் வச்சா ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சு. மேகி மட்டும் 2 பாக்கெட் இருந்தது. அன்ஹெல்த்தின்னு திட்டுவீங்க. ஏன்னா இது நான் எடுத்துக்கிறது 1 மாதத்தில் என்ன 2 மாதத்துக்கு ஒரு டைம் தான். இருக்கிறதுல ஈஸியாக சமைக்கிறது. ஆனால் நான் செய்ய மாட்டேன், என் புருஷர் தான் செஞ்சு கொடுப்பாரு. நல்லா நிறைய காய் போட்டு செஞ்சு லாஸ்ட்டாக ஃபைனலாக இறக்கும் போது நல்லா பெப்பர் பொடி தூவி இறக்குவார். அது நல்லா சூடாக சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட். வானலை பார்த்ததுமே என்ன ஒரு ஆனந்தம். இந்த கரடி மூஞ்சிக்கு நல்ல கிளைமேட் சிலுன்னு இருக்கிறதுக்கும் சூடாக அதை சாஞ்சி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம கமெண்ட் பாக்ஸில் நிறைய சகோதர சகோதரிகள் அக்கா என் பேரை சொல்லுங்கள், ஹாய் சொல்லுங்கள் வீடியோவில் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு நான் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணிருப்பேன் பாருங்கள்.